தேங்க்யூ ஃபார் கமிங் டு போரிங் ஷோ. எங்கேருந்து ஆரம்பிச்சது சினிமா? விஸ்கா முடித்தேன். முடிச்சுட்டு விஜய் டிவியில் தான் போய் ஒரு மாதமோ 2 மாதமோ இருந்தேன். ரொம்ப போரிங்காக இருந்தது. சரி சொல்லுங்க. இப்போ லவ் டுடே படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு பாட்டு வருது, அதாவது சிச்சி 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 அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அது எந்த படத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஒரு டாப்பிக்காக அது போயிட்டுருக்கு. சிச்சி 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 என்ன பழக்கம் இது? உனக்கு என்னப்பா டிப்ரெஷன் ஆனால் லே லடாக் எடுத்துகிட்டு போயிடுவா பைக் எடுத்துட்டு? நான் வந்து டிப்ரெஷன்ல எல்லாம் போகிற ஆள் கிடையாது. இல்லை உங்களை கேட்கல, கேரக்டர் போகுது அது அப்படியே அங்கே அசோசியேட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களோட உறவில் இருக்க ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காமல் வெளியில் வந்து நீங்கள் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு பேசுறது ஒன்று. ஸோ நான் அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். அதை நல்லா பேசுவாங்க. இன்னும் கேட்டால் வேறு நம்பரும் கொடுத்துருவீங்களே. டமால் டுமில் சண்டைலாம் வந்துட்டு இருக்கும். அங்கே அர்ஜுன் அடித்து வெளுத்துக்கிட்டு இருப்பாரு. இங்கே கேப்டன் எகிரி 4 பேரை போட்டு தள்ளிக்கிட்டு இருப்பாப்ல. டிஷ்கால்னு பொம்மை துப்பாக்கி வச்சு அதை மாதிரி தான். ப்ரொடியூசர்கிட்ட போகிறேன். ப்ரொடியூசர் வந்து அப்படியே ஒரு அடையாளப்படுத்துறாப்புல. அது ஓ நீ நம்ம போயடா அப்படின்னு. அது ஏன்டா அந்த கதையை பண்ணோம் அப்படின்னு ஆடிச்சு அந்த டைப்பு. கமல் மாதிரி ரொம்ப பேசிட்டே நல்லா இருக்கு. என்ன பேசிட்டே போகலாம். ஆனால் ரஞ்சித் கிட்ட கேட்க வேண்டிய ஒரு நெக்கலான கேள்வி ஒன்று இருக்கு. ஒன் இந்தியா தமிழ் ஃபில்மி பீட் நேயர்களுக்கு வணக்கம். என்ன மறுபடியும் ஒரு போரிங் ஷோ. இதில் யார் வந்திருக்காங்க அப்படின்ற கேள்விகள்லாம் நமக்கு இருக்கும். இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்கிறவர் வந்து ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி. சமூக வலைதளங்கள்லையும் சரி, மீடியா ஃபீல்ட்லையும் சரி, சினிமா ஃபீல்ட்லையும் சரி, ஒரு டாக்ட் அபவுட் டைரக்டர், முக்கியமான ஒரு பர்சனாக வந்து இருந்துக்கிட்டு இருக்காரு. ரஞ்சித் ஜெயக்கொடி அவர்கள் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த பீடிகையோட இப்போ நான் ஆரம்பித்தோம்ல, கேட்கும்போது கடுப்பாக இருந்ததா? கண்டிப்பாக. அது இந்த சமூக வலைத்தளங்கள் இல்லை, அதை நான் அதை வேணுன்னே தான் சொன்னது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு இது வரும் இல்லையா, இவர் வந்து எந்த டைரக்டர்கிட்டையும் ஒரு அசிஸ்டண்ட்டாக இல்லாமல் வந்தார் அப்படின்னு சொல்லி யாரை பற்றியாவது பேசுவாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, இவர் வந்து சமூக வலைதளத்திலிருந்து எழுந்து காட்ஜிலா மாதிரி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை பிராண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஆஸ் அ கிரியேட்டர் இவர் வந்து சமூக வலைத்தள ஆள், இவர் வந்து இதுலேருந்து வந்த ஆள் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை டினோட் பண்ணும்போது எப்படி இருக்குது? சரி, ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துறேன். சரி இது முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி சொல்கிறது சொல்லு. ஆனால் அவங்க ரைஸ் வந்து ஒரு எல்லாருக்கூடையும் காமனர் மாதிரி எல்லாருக்கூடையும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு திடீர்னு ஒரு மீட்டியாரிக்கா என்னப்பா நம்ம கூட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாரால் இப்போ சினிமாவில் இருக்கார் அப்படின்ற ஒரு ஷாக் வந்திருக்கும்ல எல்லாருக்கும். அப்படியா? எனக்கு அப்படி தெரியல. அது நான் சினிமாவில் தான் இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்னைக்கோ ஒரு நாள் டைரக்டர் ஆகிடுவான்னு அவங்க ஒருவேளை நம்பாம கூட இருந்தது. இப்போ நீங்கள் கேட்ட டவுட் வருது. அந்த ஒரு டேரக்டர் வந்து இப்போ பொதுவாக டேரக்டர்னா ஜனரஞ்சமாக ஜாலியாக ஹாய் ஹலோன்னு கூத்தடிக்க மாட்டாங்க, அவங்களுடைய ஜோனில் இருப்பாங்க, கதை டிஸ்கஷன் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப் மைண்ட் செட் இருந்தது. அது இல்லாமல் எல்லாரோடையும் மிங்கிளாகி ஜாலியாக இருந்து திடீர்னு அந்த சைடில் போய் நிற்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் இப்பயுமே நான் அப்படி தான் இருக்கேன். நான் இப்பயுமே ஐ வில் மிங்கிள் வித் பீப்புள், அவங்களோட ஜாலியாக தான் இருப்பேன். அது வேற இது வேற. அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க, அதே மாதிரி நானும் ஒரு வேலை செய்கிறேன். அப்படி தான் அதை எடுத்துக்கிட்டேனே தவிர்த்து அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. இப்போ தான் டவுட் வருது நீங்கள் கேட்ட பிறகு தான். ஸோ அது பெருசாக யாரும் அந்த கேள்வியெல்லாம் கேட்டதில்லை. என்ன திடீர்னு அங்கே போயிட்டேன், என்னடா திடீர்னு டேரக்டர் ஆகிட்டேன், ஆல்ரெடி அங்கே போகிற ஆள் தான் இவர் அப்படின்றது இருந்தது. ஆமாம். எப்படி சினிமா ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சது சினிமா? இந்த எங்கேருந்து ஆரம்பித்தா ரொம்ப லேட்டு தான். படித்து முடித்த உடனே சரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்கா முடித்தேன். முடிச்சுட்டு விஜய் டிவியில் தான் போய் ஒரு மாதமோ 2 மாதமோ இருந்தேன். ரொம்ப போரிங்காக இருந்தது. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்து ஒரு டேப், அப்பெல்லாம் டிவி டேப்புன்னு ஒன்று, அதை எடிட் பண்ணுறது, அதை டம்ப் பண்ணுறது, இதுதான் வேலையாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப போர் அடிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து எந்த வேலைக்கும் போகாமல் இருந்தேன். அப்புறம் இந்த டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர்றது, 5 மணிக்கு திரும்பி வர்றது, இந்த மாதிரி ரெகுலர் 9 to 5ன்றது நம்மளுக்கு சுத்தமாகாது. ஏன் அப்படின்னா வீட்டில் வந்து அப்பா அண்ணன் 2 பேருமே மிலிட்ரி, ரொம்ப ப்ராப்பராக வாழ்வானுங்க. காலை 5 மணிக்கு எழுந்திரிக்கிறது, 7:30 ஒழுங்கோட தான் எல்லாமே. ஆமாம், அது வந்து கட்டாயப்படுத்தி அவங்களா அப்படி இருந்துப்பாங்க. ஸோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வந்தவன் தான் நான். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப்பிக்கான இது பிடிக்கல. சரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, முதல்ல முடி வளர்க்கணும், அதுதான் என்னுடையது. ஏன்னா வீட்டில் முடி வெட்டி வச்சிருவாங்க, ஒட்டை வெட்டி மிலிட்ரி கட். அதுதான் ஒரு போலீஸ் வீட்டில் போலீஸ் சின்ன பையன் போலீஸாக இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். குழந்தை தொழிலாளர் பொம்மை துப்பாக்கி வச்சு அதை மாதிரி தான்.
ஸோ முடி வளர்க்கணும், அதுக்கு என்ன மாதிரியான இது பண்ணோம்னா இந்த மாதிரி மீடியாக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அங்கே சுதந்திரமாக உங்களுக்கு இருக்குல்ல, நீங்கள் ஒரு ட்ரெஸ் கோடு கிடையாது ஓகேங்களா, உங்கள் ஹேர் ஸ்டைல் இப்படி தான் இருக்கணும், ஃபங்கியாக இருக்கலாம், உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கோடு கிடையாதுல்ல. எந்த டைம் இது வந்து அரௌண்ட் 2004-05. ஆமாம், காலையெல்லாம் வந்த படம் டைம் சிம்பு வளர்த்துருந்தாப்புல நிறைய. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் மிலின் சோமன் இருக்காரு, மிலின் சோமன். ஆமா, அவர் தான் ஃபர்ஸ்ட் நிறைய ஆட் எல்லாம் நடிச்சிருக்காரு. ஆமா, ஒரு பர்த்டே மாடல் இருக்கு. நான் ஸ்வேதா மேனன் கூட வேற ஒரு போஸ்ட்லாம் வேற கொடுத்துருப்பாரு. ஸ்வேதா மேனன் மலைக்காரரோட ஒன்று இருக்கும். ஆமா ஆமா, கேஎஸ் ஆடுல வேற ஒன்று நின்றுப்பாரு. அது உட்லண்ட் நினைக்கிறேன், உட்லண்ட். நான் சொல்றது ரெண்டு பேருமே பேர் பாடியோட இருப்பாங்க. ஒரு மலை பாம்பு ஒன்று, அது ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அந்த இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சரி நம்மளும் முடி வளர்த்துட்டு போவோம் அப்படின்னு வந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம்காக வந்தது. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனிங் பிரேக் பண்ணிட்டு ஃபுல்லா சினிமா போகலாம் அப்படின்னு வந்தது தான். அதுலேருந்து ராம் சாரை மீட் பண்ணேன். ராம் சார் அதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணேன். அவங்க என்னன்னு தெரியல, என்னால் சேர முடியல எங்கேயுமே. பைக் வச்சுருப்பேன், அப்பயே YBX RX 100 வச்சுருப்பேன். அவன் ஃபர்ஸ்ட் போனோடனே இவன் ஏதோ பணக்கார பையன் போல அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக இந்த RX 100 வச்சிருக்கனால மைனரு பண்ணையார் மகன் அந்த மாதிரி ஏதாவது இருப்பாங்க. ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டான மீன் வலை பனியன் போட்டு ஊர் பார்க்கும். நீ கையில பூக்கெல்லாம் சொல்லுவீங்க, மல்லிப்பூ லேட் இல்ல. பொதுவாகவே RX 100 வச்சிருக்கிறவங்க வந்து ஒரு ஆல்பா மேல தான் ஊர் பார்க்கும், பணக்காரங்க நம்புவாங்க கண்டிப்பா. ஆமா, அதனால சேர்க்கல யாருமே. அப்ப ராம் சார் அவர்லாம் வந்து ஆக்சிடென்டெல்லாம் இந்த நம்ம இது இருக்கு தெரியுங்களா, ஏவிஎம் முன்னாடி ஒரு டீ கடை ஒன்று இருக்கும். ஆமா இருக்கும், சூர்யா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல. அங்க மீட் பண்ணேன். SR பிரபாகரன் இருக்கார்ல, நம்ம சுந்தரபாண்டிய படம் டைரக்டர், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அப்புறம் அவர்கிட்ட சேர்ந்து அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு கேம் அவுட். இப்போ இது ஒரு சிம்பிளான ஒரு இது மாதிரி தெரியுற மாதிரி தான் உங்க கேரக்டர்ஸும் எல்லாமே சிம்பிள் இல்லையா? பாயிண்ட் பிளாங்கா பிளைனா இதான் என்னுடைய இதுன்னு சொல்லி இந்த கேரக்டர் செட் பண்றீங்க இல்லையா? விஜய் சேதுபதி ஆகட்டும், ஹரிஷ் கல்யாணம் ஆகட்டும், காயத்ரி ஆகட்டும், அவங்க பின்னாடி ஒரு மூடு மந்திரம் இருக்கு அப்படின்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த கேரக்டர் வந்து அவங்கள டிக்ளேர் பண்ணிடுறாங்க, நான் இந்த மாதிரி தான், நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பிளாங்கா வந்துடுறாங்க இல்லையா? ஒருவேளை இது ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்லேருந்து எடுத்துக்கிறதானா எல்லாமே? ஆமா, ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன். என்ன கேட்கறேன்னா, காம்ப்ளெக்ஸான கேரக்டர்ஸ் யாருமே கிடையாது. பாயிண்ட் பிளாங்கா இதான் நான் அப்படின்னு நேக்கடா வந்துடுறாங்க எல்லாருமே. அந்த மாதிரி இருக்கு. அப்படிதான் அது எழுதுறதும் அப்படிதான் எழுதுறேன். அதுக்கு பின்னாடி நீங்க என்னதான் ஒரு ஆள் பிளைனா இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி ஒன்று இருக்கும் சரிங்களா? அந்த அந்த இடத்த தான் நான் அந்த கதைகளில் வந்து வெளியில கொண்டு வர ட்ரை பண்றேன். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் காயத்ரியோட கேரக்டராக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், அவங்களுக்கு பின்னாடி வேற ஒன்று இருக்கு. ஆனா அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப பிளைனா அந்த மாதிரியான ஒரு ஆளா தான் இருப்பாங்க. ஒரே ஒரு கார்டு மட்டும், அன்ஃபோல்டட் கார்டு. ஆமா இருக்கும், எல்லாருக்குமே அப்படி ஒரு அந்தரங்கம் இருக்கும்ல. அந்த அந்தரங்கத்தை தான் ரெண்டு படத்துகள்லையுமே நான் ட்ரை பண்றேன். ஸோ அந்த அந்தரங்க பக்கம் தான் அந்த படத்தோட ட்ரம் கார்டு, நாட்டு அதுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதப்படுறதா அந்த கேரக்டர்லாம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இவனுக்கு பின்னாடி ஒன்று இருக்குன்னு யாருக்குமே தோணாதுல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதப்படுறது தான். இந்த படத்தில் பொதுவாக உங்கள்கிட்ட கேட்கும்போது ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவீங்க, ஆல்ஃப்ரட் ஹிட்ச்காக்கோட இன்ஸ்பிரேஷன்ஸ் ஜாஸ்தி இருந்தது. என்னென்ன மாதிரியான படங்கள் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு? அது காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா ஹிட்ச்காக்கோட படங்கள் சொல்லுவேன். இப்போ வந்து டோட்டலாக வேற போய் மிஸ்கின் வந்துட்டேன். சரிங்களா? சமீபத்தில் ஓனாய் மாட்டுக்குட்டியும் சமீபத்தில் நானும் ஒரு மிஸ்கின் கண்ணியாக. அப்படியா? இது வந்து ஒரு மாதிரி வாய் வந்து காது வரைக்கும் போற மொமெண்டாக எனக்கு இதை இங்க பதிவு செய்கிறேன். ஓனாய் மாட்டுக்குட்டி இப்போ மறுபடியும் பார்த்துட்டேன், ரீவிசிட் பண்றேன். அது பயங்கரமான ஒரு இன்டெப்தா ஒரு எழுதப்பட்ட ஒரு கதை, ஸ்கிரிப்டாவே பயங்கரமா எழுதப்பட்டது. கேரக்டர். ஆமா, எட்வர்டு. அப்புறம் அந்த அவங்க இன்னொருத்தவங்க இருப்பாங்களே, அவங்க பேர் என்னது, அந்த பையன் டாக்டர் பையன், ரெண்டு ஸ்ரீ பண்ண கேரக்டர். அப்புறம் அது ஒரு கிராஃப்ட்மேன்னா ஒரு சிக்னேச்சர் ஒன்று மெயின்டைன் பண்ணுறாரு படத்துகளில். அது யாருக்குமே கிடைக்காத ஒன்று. ஒரு ஒரு வேறையா இருக்கு. மீது எல்லாருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி இருக்கும், இது இவ்வளோதான் அப்படின்னு யாரும் அதை வந்து பிரதி எடுத்துட முடியும், நகல் எடுத்துட முடியும், இந்த மாதிரி நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இவர் தான் கடைசி 20 வருஷத்துல வந்து டிஃப்ரெண்ட் ப்ரீட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவருடைய படங்கள் எல்லாமே இப்போ மறுபடியும் ரீவிசிட் பண்ணுறேன். அப்புறம்
அவருடைய கேரக்டர்ஸில் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. கொலை செய்தவனவே அன்பு செலுத்துவது, கொலை செய்தவன் மேலே அன்பு செலுத்துறது, இந்த மாதிரியான கேரக்டர்ஸில் இப்போ பிசாசு கூட எடுத்துக்கோங்களேன் நீங்கள். அவன் தான் கொண்டு இருப்பான், ஆனால் அந்த பெண்ணு ஆக்சிடென்டலி அந்த பெண்ணுக்கு அவன் மீது அப்போ ஒரு அவன் அந்த பரிதவிக்கிறான், காதலிக்கிற அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஒரு காதல் வரும். அதுக்கு அந்த டையிங் மூமெண்ட்ஸில் ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் இருக்கும். அந்த மூமெண்ட்டில் ஒரு காதல் வரும்ல. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், எழுதுறதே கஷ்டம், அதை படமாக கன்வின்சிங்காக எடுக்கிறதுல. ஸோ இப்போ மிஸ்கின் எனக்கு அப்படி சொல்லலாம். இல்லை, இதுலேருந்தே ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை வந்து மிஸ்கின் வந்து ஒரு தீவிர வாசிப்பாளர். ஒரு இப்போ திடீர்னு நான் உட்காந்து காரம்சாவ் சகோதரர்கள் பற்றி பேசுகிறதுனா பேசலாம், டால்ஸ்டாய் பற்றி பேசுகிறதுனா பேசலாம். அந்த மாதிரி தமிழ் இலக்கியங்கள்லேருந்து எல்லா இலக்கியங்களையும் பேசி அதனோட இன்ஸ்பிரேஷன் வந்து எடுத்துக்கிறவர். இப்போது அந்த சைக்கோ படம் கூட புத்தர், அங்குலிமாலன் இந்த கதையெல்லாம் இருந்து இந்த மாதிரி இலக்கிய பின்னணியிலேருந்து சினிமாவுக்கு வந்ததுனால அவருக்கு அந்த ஒரு நீங்கள் சொல்கிற அந்த வே ஆஃப் ஆப்ரேஷன் இப்படி இருக்கு. நீங்களும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இல்லையா? நான் வந்து ஐம் நாட் கம்பேரிங் யூ வித் மிஸ்கின். ஆனால் இப்போது ஒரு தீவிரமான ஒரு கவிதைகள், ஒரு 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 ஆழ்ந்த கவிதை, நேசமித்திரனோட கவிதைகள் ரெகுலராக ஷேர் பண்ணி அவருக்கு நாவல்ஸ் மாதிரி உங்களுக்கு இந்த கவிதைகள் அந்த ஒரு டீப் அட்ராக்ஷன் டுவோர்ட்ஸ் லிட்ரேச்சர்னு எடுத்துக்கலாமா? நான் சினிமாவுக்கு வர்றதுனால மிஸ்கின் மேலே ஒரு ஃபேசினேஷன் வந்திருக்கா? இல்லை, மிஸ்கினோட சினிமா மேலே தான் எனக்கு ஃபேசினேஷன் இருக்குது. அவர் நாவல் படிக்கிறாரு, அவர் வந்து சில நாவல்கள் சொல்கிறாரு அப்படின்ற அண்ணாகாரினா சொல்லுவார், கரமசவ் பிரதர்ஸ் சொல்லுவார். இதான் நானும் வாசிச்சது தான். ஸோ அதனால பெரிய ஈர்ப்பு, அவருடைய கிராஃப்ட் மேலே பயங்கரமான ஈர்ப்பு. நான் சினிமா வரேன். நான் இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய வாசித்தேன். சினிமாவுக்கு வந்தப்பறம் அது குறைஞ்சிருச்சு. இப்பயும் நான் வாசிக்கிறேன், ஆனால் குறைஞ்சிருச்சு. ரொம்ப செலக்டிவாக வாசிக்கிறேன். இந்த மாதிரி கவிதை ஏன் பிடிக்குது அப்படின்னா, எங்கோ ஒரு அந்தரங்கமான ஒரு உணர்வை வந்து அது லைட்டாக அப்படி சுண்டி விட்டுரும் அவங்கள. ஒரு 2 வரியில் 3 வரியில். அப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒரு சுயநலம் ஒன்று இருக்குது கவிதைகளில். அது எனக்கு ஒரு காட்சி ஒன்றை கொடுக்குது. ஓகேங்களா? நேசமித்திரனோட கவிதைன்னு நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். அது ஏன் அவ்வளோ க்ளோஸாக ஃபீல் ஆகுதுன்னா, அதுலேருந்து எனக்கு ஒரு காட்சியை எழுத முடியுது, ஒரு சீனோ ஒரு கதையோ எழுத முடியுது, பிம்பம் கொடுக்குது. என்னுடன் பகிர்ந்து கொண்ட அந்தரங்கமான வார்த்தைகளை வேறு எவரிடம் பகிர்ந்து விடாது என்பதே என் பிரார்த்தனைன்னு ஒரு கவிதை இருக்கும். ஓகேவா? இது எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு இன்செக்யூரிட்டியில், இந்த இன்செக்யூரிட்டி தான் நான் இஸ்பெட் ராஜா எதிரானையில் கொண்டு வரேன். மாக்காப்பா பைக் ஓட்டு வருவான், அந்த பையன் பின்னாடி உட்காந்துருப்பான். அவன்கிட்ட அவன் குமார், என்ன குமார் லூஸ் மாதிரி பண்ணிட்டுருக்க அப்படின்னா, அவன் கேட்குற கேள்விக்கும் அவன் சொல்கிற பதிலுக்கு சம்மந்தமே இருக்குது. அவன் சொல்லுவான், நேற்று வரைக்கும் என் மாரில் படுத்து என்னென்னமோ பேசுனாடா, இன்னைக்கு வேற ஒருத்தன் கூட வாழ்றேன்னு சொல்ல. இந்த கவிதையும் அது ஒன்று தான். ஸோ இந்த கவிதையிலேருந்து வந்த காட்சி தான் அது. ஓகேங்களா? அப்புறம் ஒரு காட்சி நம்மளுக்கு விரியுது அதுலேருந்து. இப்போ நாமுத்துக்குமாரோட ஒரு வரி இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கையை மீறும் ஒரு குடையாக காற்றோடு தான் நான் பறந்தேன். நம்ம மனசு நம்மளை கேட்காம போகிறது. எல்லாருக்குமே அது நடந்திருக்கும். ஒரு காற்று வந்து கொடையை இழுக்கிறது. அதான் ஒரு கவிதைப்படுத்துறதுல அதில் ஒரு ஆச்சரியம் இருக்கும். அதுல நம்மளுக்கு வேற ஒன்று ஓமையா கிடைக்கும். ஓவியங்கள்ல கூட எப்பயுமே அந்த கையை எப்பயுமே இருக்கும். அது மனசோட நம்ம சம்மந்தப்படுத்திக்கிறது இருக்குல்ல, நம்ம மனசு நம்மளை கேட்காம ஒன்று செய்யுதுன்னு. ஸோ இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை காட்சிப்படுத்துறது தான் இருக்கேன். இப்போ இவரோட எடுத்துக்கிட்டிங்கன்னா மாசோவோட ஒரு இது இருக்கும், காதல் தேவதைன்னு ஒரு புக்கில் இது ஒன்று இருக்கும். சர்வ வல்லமை படைத்த ஆண்மகன் ஒருவன் ஒரு பெண்ணின் கையில் தன்னை ஒப்படைத்தான். அதோட அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு கதை சொல்லுதுல, அவன் என்னவா இருக்கலாம்? அவன் ஒரு பெரிய பாடகனா இல்லலாம், ஆர்டிஸ்டா இல்லலாம், நாஸ்மா போயிடலாம். அந்த கதை கொடுப்பதற்கான ஒரு தூண்டுதலா அமைது இந்த இதெல்லாம். இஸ்பெட் ராஜா அந்த மாதிரி தானே, சர்வ வல்லமை படைத்த ஒரு ஆண்மகன். மைக்கேல் அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை, இன்னொன்று அதிலே மைக்கேல் நான் இப்போ ஷேர் பண்ணும்போது கூட ஒன்று போட்டிருப்பேன், பிரபஞ்சனோடது நினைக்கிறேன். இத்தனைக்கும் நடுவில் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறதுன்னு எனக்கு ரொம்ப சிம்பிளான பல்லகி போனதுதான். ஆமாம், நான் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கேன், அதில் ஒரு வார் சீக்வன்ஸ் ஒன்று வருது. அந்த வார் சீக்வன்ஸுக்கு நடுவில் ஒரு ஆணும் பெண்ணும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி ரோட்ல கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறது. அது பார்த்த உடனே எனக்கு இதுதான் தோணுது. நான் படிச்ச எல்லாரும் பயங்கரமா ஷேர் பண்ணி அது ஒரு மூவிலேயே எனக்கு மூவில பார்க்கும்போதே எனக்கு அந்த கவிதை தோணுது. ஸோ கவிதை எப்படின்னா ரொம்ப சீக்கிரம் உங்களை வந்து அது ஒரு நீங்கள் 100 பக்கத்துக்கு அந்த ரங்கத்தில் தொட்டுரும். ஸோ அதனால பிடிக்கும் கவிதை. அவ்வளோ. இஸ்பெட் ராஜா பற்றி சொல்லியிருந்தீங்க. எனக்கு அதில் வந்து ஒரு சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பேரிங் தி
இன்டென்ஸ் ஃப்ளேம் ஆஃப் லவ், அந்த காதலோடைய இன்டென்சிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அதில் ஒரு சீன் வந்து பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளாக அதை பற்றி கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒரு சீனு, மாக்காப்பாவுடைய கேர்ள் ஃப்ரெண்டை வந்து வம்பு பண்ணிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் திவ்யா துரைசாமியை வந்து ஒரு குரூப் போட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். மாக்காப்பா வந்து டே வாடா ஆளை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க குமார், வா குமார் அப்படின்லாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போவார். இவர் வராமல் கொஞ்சம் பிஸ்து காட்டிகிட்டு இருப்பார். அங்கே போனால் ஹீரோயினும் இருப்பாங்க. அங்கே போனால் ஒரு காவி ட்ரெஸ் போட்டு ஒரு குரூப் வந்து சாரி கேளு, ஒரு மாதிரி இல்லை நீங்கள் வந்து அண்ணன் தங்கச்சியா தாலிக்கிட்டு இந்த Feb 14 அன்னைக்கு மாரல் போலீசிங் பண்ணுற அந்த மாதிரி ஒரு காவி துண்டு போட்டு ஒரு குரூப் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். ஹீரோ வருவார், ஹீரோ கருப்பு சட்டை போட்டு வருவார், தேன் மிட்டாய் பாட்டில் எடுத்துட்டு வருவாரு, சிவப்பு கருப்பு சிவப்பு போய் படார்னு காவி ட்ரெஸ் போட்டிருக்க ஒரு ஆள் அடிக்கிறது வந்து இன்டென்ஷனலா வச்சதா? போய் சொல்ல போறீங்களா? இல்ல, வெள்ளை வெட்டியும் போட்டிருக்காரு. அவங்க நீளம் ஹீரோயின் சரிங்களா, அதுல அது இன்டென்ஷனலா வச்சதுதான். கேட்கலையா? யாராவது கேட்டாங்க. அது ஒருத்தவங்க நீங்க எல்லாத்துலயும் இருந்து இருப்பாங்கல்ல சென்சார், அப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க அது ஏன் அவர் மட்டும் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமா நான் காவி துண்டு நான் கொடுக்கல, ஓகேவா, ஆனா அந்த அடையாளங்கள் இருந்தது. ஓகேவா. ஸோ காஸ்டியூம்ஸ்லாம் ஓன் காஸ்டியூம்ஸ் தான். அந்த பட்ஜெட்னால ஓன் காஸ்டியூம் கொண்டு வந்தாங்க. அவங்க வரும்போதே அவரு மாறி வந்தாரு. நான் சொல்லியிருந்தது காவி வேஷ்டி. ஆக்சுவலா அவர் மாலை போட்டிருந்தாரு. மாலை போட்டிருந்தாருன்னா நிஜமாவே மாலை போட்டிருந்தாரு அவரு. ஆனா கருப்பு வேஷ்டி கட்டி இருந்த மாலை போட்டிருந்தாரு. நீங்க அந்த வேஷ்டியை மட்டும் காவியா மாத்திக்கீங்கன்னு சொல்லியிருந்தேன். வரும்போது அவர் துண்டு போட்டு வந்துட்டாரு. ஸோ அது அப்படிதான் வச்சது. அது தெரியக்கூடாதுன்னு ஒரு இதுலயும் வைக்கிறது தான். அது நினைச்சிட மாட்டாங்களா இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் லீனிங்கா இருக்காரு ஒருத்தர், இவரு இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் வைக்கிறாருன்னு போது அந்த ரிசப்ஷன் போயிடாதா ஆடியன்ஸ் கிட்ட? இல்ல ஒருவேளை என்னை இந்த ஆட்கள் கொண்டாடணும்ன்றதுக்காகவே வச்சதா? இல்ல, அது ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டா கேட்கறது இல்ல, உள்ள ஒரு சின்ன திருப்திக்காக வைக்கிறது. எந்த ஒரு ரசிக மனப்பான்மையும் எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் பக்கத்துல இன்னொருத்தன் ஆப்போசிட்டா இருப்பான்ல, அவனை இரிட்டேட் பண்றதுக்கு ஒரு சில டைம் வெளியே வந்துடும். நோண்டுவோம்ல, அதுல ஒரு சின்ன திருப்தி இருக்கும். அப்படி அந்த திருப்திக்காக செய்யறது. அது நம்ம சீரியஸா அதை பேசுற ஆள் இல்ல. பிலிம்ல லைட்டா போற போக்கல இதை பண்ணிட்டான் பாரு, இவன் எரிச்சல் அடையணும், அதுக்காக செய்யறதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு டைம் இருந்தது 90ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதிஷா கூட ஒரு வாட்டி எழுதியிருந்தாரு. பார்சன் காம்ப்ளெக்ஸ் போயிட்டு திட்டு விசிடி வாங்கி படம் பார்த்த ஒரு ஜெனரேஷன். அது இன்னொன்றுனா பர்மா பஜார் போனாலோ இல்லை நம்ம பாரிஸ் போனாலோ சிடி கிடைக்கும், 20 ரூபா 30 ரூபா கிடைக்கும். அதில் வாங்கி தான் நீங்கள் வந்து ஆங்கில படங்களை வந்து பார்க்க முடியும். இல்லை மிஞ்சி போனால் நம்ம மதுரையில் வந்து என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை விநாயகர் தேட்டரில் போடுவாங்க, தங்கரிகள் எங்கேயாவது இதாக ஓடும், இல்லை ராம் விக்டோரியாவில் கில்மா படம். இதுதான் வந்து இங்கிலீஷ் அப்படின்றது. ஜாக்கி சான் படம் இல்லைன்னா அவ்வளோதான், மிஞ்சி போனால் ஜாக்கி சான் படம், இல்லைன்னா பேபிஸ் டே அவுட்டுன்னு குரங்கு, அனகோண்டா, பாம்பு, இப்படி தான் கொண்டு வருவாங்க. நமக்கு வர்ற இங்கிலீஷ் படம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இதை தாண்டி அந்த 90ஸ்ல வந்து ஏதாவது பண்ணி நான் படம் பார்த்துறேன்னு சொல்லி வெறித்தனமாக வந்து ஒரு குரூப் போய் உலக சினிமாவில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அதை பார்த்தேன், நான் ரேஷோமோன் பார்த்தேன், நான் வந்து கிம்கி டுக்கோடதெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன், 7 Samurai பார்த்தேன், அதுக்கடுத்து கிரேட் டிக்டேட்டர், சிட்டி லைட்ஸ் பார்த்தேன். ஒரு பக்கம் ஈஸ்டர்ன் சினிமா, இன்னொரு பக்கம் ஜாப்பனீஸ் சினிமா பார்க்குற ஒரு குரூப் இருந்தாங்க. மெல்ல மெல்ல இந்த 2000க்கு அப்புறம் வந்து நெட்டோடைய அட்வென்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே எல்லாமே ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உதாரணமாக இப்போது நெட்ஃப்ளிக்ஸு, ஓடிடி எல்லாத்துலேயுமே எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும். இப்போது பழைய என்னோட கேள்வி இனிமேல் தான் கமல் மாதிரி ரொம்ப பேசிட்டே சொல்லுங்க. நல்லா என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு தமிழ் படம் பார்க்குறேன், ஆனால் நான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து போய் பார்த்தீங்கன்னா, இப்போ காதல் அப்படின்னா நான் போய் நாட்டிங் ஹில் பார்த்துருக்கேன், நான் போய் நோட் புக் பார்த்துருக்கேன், PSI லவ் யூ பார்த்துருக்கேன், ஒன்லி யூ பார்த்துருக்கேன், இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். திடீர்னு இப்போ சிட்டிசன் கேன் பார்த்துருக்கேன். இப்போ எனக்கு ஒரு 23 வயசுன்னு வச்சிங்களேன் ஒரு பேச்சுக்கு, 23 வயசுல இந்த படம்லாம் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ அபிரிதமான காதல் பொங்கக்கூடிய படங்களை நான் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே எடுக்கக்கூடிய இஸ்பேட் ராஜாவோ லவ் டுடேவோ எப்படி என் நூல் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? நான் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் லவ் ஃபிலிம்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருக்கேன். எப்படி வந்து நியூ ஏஜ் லவ் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லி இப்போ டேரக்டர்ஸ் கொடுக்குறது எப்படி என் நூல் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் உங்கள் 23 வயசுல பேசுகிறீங்கல்ல, இப்போ ஒரு 23 வயசுல ஒரு செட்டு வருவானுல்ல, ரொம்ப ஆகலைங்க. சரிங்களா, இப்போ ஒரு செட் இதெல்லாம் பார்த்துட்டு தானே வந்திருப்பாங்க. இல்ல, இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க படங்கள் தான் பார்க்குறாங்க. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போ லவ் டுடே படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு பாட்டு வருது,
அதில் ஒரு பாட்டு வருது, அதாவது சிச்சி 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 சி அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அது எந்த படத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஒரு டாப்பிக்காக அது போயிட்டு இருக்கு. மஜா தெரியுதா? ஸோ அவங்க மஜா பார்க்கல. இன்னொரு பாட்டு வருது இதுல, அது எந்த படம்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு டீகோட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க பார்க்கலன்னு தான் அர்த்தம். ஸோ அந்தந்த ஜென்ரேஷனுக்கு அது புதுசாக தான் இருக்கும். அப்போ இருக்கிற காதல் இப்போ இருக்கிற காதல் அப்படிலாம் தாண்டி உணர்வுனா ஒன்று தான். அது பீரியடாக மாறலாம், இதாக மாறலாம். சில பேர் அதை ரொம்ப டீப்பாக எடுத்துப்பான், சில பேர் அதை ரொம்ப ஈஸியாக அப்பயே ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிற ஆளெலாம் இருக்கான். இப்போ அவளும் இவனும் பார்த்தான் அப்படின்றது கிளிஷே தான், அவளும் கிளிஷே தான். ஆனால் திரும்பி பார்க்கறதான் காதல்ன்றது இப்போ வரைக்கும் இருக்கு. ஒரு பொண்ணு போயிட்டு இருக்க பொண்ணு திரும்பி பார்க்காதா அப்படின்ற காட்சியை நீங்க இப்படி திருப்பி வச்சீங்கனாலும் அதே தான் இப்பயும் பார்க்க தான் செய்வாங்க. அதை காதல் எப்பயுமே ஒன்று தான் காதல். அப்புறம் நான் காதலை 2 படங்களில் சொல்றதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சமத்துவன்றது எங்கே ஆரம்பிக்கும்னா, நான் ஒரு ஆண் பெண் உறவுல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். அடிப்படையாக ஆரம்பிக்க வேண்டிய இடம் அதுதான் நினைக்கிறேன். ஒரு சமத்துவம், ஈக்குவாலிட்டின்னு ஆரம்பிக்கிறது. அப்புறம் தான் நீங்கள் சமூகத்தை பற்றியோ மீத எல்லாத்தையும் பற்றியும். ஒரு பெண்ணு வீட்டில் இருக்க சக பெண்ணுக்கு நீங்கள் அந்த ஈக்குவாலிட்டி கொடுக்காம நீங்கள் வெளியில் வந்து அந்த சமத்துவத்தை பேசுறதுல ஒன்றும் இல்லை. உங்களோட உறவில் இருக்க ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காமல் வெளியில் வந்து நீங்கள் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு பேசுறதுல ஒன்றும் இல்லை. ஸோ நான் அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். அதை அதுக்கு காதலை ஒரு கதையில் வச்சுக்கிறேன். அது காதல்ன்றது கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இருக்கலாம். ஒரு கல்யாணம் பண்ண ஆணும் பெண்ணும் தம்பதியராக கூட அதே கதையை நீங்கள் செய்யலாம். ஆனால் அந்த ஈக்குவாலிட்டிக்காக தான் இந்த காதல். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என் சின்ன வயசில் எனக்கு பயங்கரமாக ஷாக்கான ஒரு விஷயம் என்னன்னா, பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா வந்து லவ்வுக்காக தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. எனக்கு புரியவே இல்லை. அது எப்படி காதல் சாவர அளவுக்கு போவாங்களா? இது என்னடா ஃபீலிங், அதுக்கு எதுக்குடா சாகிற அளவுக்கு போவாங்க. அப்புறம் வளர பார்த்துக்கிட்டே இருக்கேன், கொலை செய்கிறானுங்க, ரயிலில் தள்ளி விடுறான் ஒருத்தங்க. ஸோ ஸ்டில் இட் ரிமைன்ஸ்ல. அந்த காதல்ன்றது என்னன்னா, உடமையாக்குதல தான் காதல். எனக்கு சொந்தமானது வேற யாருக்கும் போகக்கூடாது அப்படின்றது, பிரியமானது அப்படின்ற அந்த ஃபீலை நீங்க வேற மாதிரி கிராக் பண்ணிட்டே இருக்கலாம். as long as அந்த இன்டென்சிட்டி இருக்கிற வரைக்கும் நீங்கள் காதல் கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் உங்களை நான் கேட்க வந்தது புரியுது. நான் கேட்க வந்தது, இப்போ ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ண எதுவும் இல்லைல்ல. இப்போ விடாத கருப்பு வரும்போது நமக்கு சர்ப்ரைஸ், ஸ்பிளிட் பர்ஸ். இப்போ சந்திரமுகி பார்க்கறதுக்குலாம் முன்னாடியே விடாத கருப்புல வந்து ஒரு சர்ப்ரைஸ், அடுத்து சந்திரமுகி அன்னியன் பார்க்கும்பொழுது அது இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ். இப்போ ஸ்பிளிட் பர்சனாலிட்டினா இது ஒரு சர்ப்ரைஸ். ஆனால் இன்னைக்கு நான் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி பற்றி எடுத்தேன்னா, நான் வந்து ஸ்பிளிட் பார்த்துட்டேன், மொட்டை அடிச்சுட்டு ஒருத்தர் கண்ணாடி போட்டு வருவார், 21 கேரக்டர் அதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆடியன்ஸ் இருக்கான் இல்லையா? அவனை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன எலிமெண்ட் நம்மள்ட்ட இருக்குன்னு 70 சர்ப்ரைஸ் பண்ணிச்சு அவங்களா இல்லையா? ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருந்தது அந்த சர்ப்ரைஸ் தான். ஏதோ ஒரு பண்ணது இல்லை. அந்த மாதிரி எல்லா படங்கள்லையும் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு தானே இருக்கும். அது உங்களை வந்து அசோசியேட் பண்ண வச்சிருச்சுனாலே அதுதான் சினிமான்றதை தவிர்த்து எல்லா ஆர்ட்டுமே உங்களை உணர்வு ரீதியாக அசோசியேட் பண்ண வச்சிருச்சுன்றனா அதுதான் வந்து சக்ஸஸா இல்லை வியாபார ரீதியாகவும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அதான் யூஸ். வெல் இன்ஃபார்ம்டு ஆடியன்ஸ் ஒரு பாரம் இல்லையா? ஐயோ இப்போ எங்களுக்கு இது தெரியுமேப்பா, இந்த சீன் வச்சா இது ஏற்கனவே இந்த சீரீஸில் பார்த்துருப்பானே போயிருப்பானே அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டராக நீங்கள் அவங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம்டாக இருக்க ஆடியன்ஸுக்கு வந்து ஸ்க்ரீன் வைக்கிறதோ ஸ்க்ரீன் பிளே எழுதுறதோ பாரமா இல்லைங்களா? இல்லை, நீங்கள் வந்து இப்போ கோல்டு எடுத்துக்கோங்க. அவங்க கோல்டு பார்க்கல இல்லை நீங்கள் சொல்லுங்க. அவங்க என்னன்னா இந்த இன்ஃபார்ம்டா இருக்கக்கூடாதுன்றதுனால டீசரு ட்ரெய்லரு பாட்டு எதுவுமே விடாம ஒரு படம் ரிலீஸ் பண்றாங்க. ஹைப்பே இருக்கு, அது ஹைப்பு போயிடுது உங்களுக்கு. இன்னொரு சைக்காலஜி என்னன்னா, நீங்க வெல் இன்ஃபார்ம்டா இப்ப ட்ரெய்லர் விடுறீங்க, நீங்க சொல்றது வந்து எனக்கு புரியுது. இப்ப சீன்ஸா அவங்களுக்கு வந்து இந்த லவ் படம் இது அப்படின்னு ஏற்கனவே போறது நிறைய படம் பார்த்துருக்காங்க, அதுல இருந்து இதை பார்த்துருவாங்க. நான் சொல்றது எதுல சொல்றேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரெய்லரில் ஒரு டைலாக் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்பாய்லர் தான் ஆக்சுவலாக. ஆனால் அது ஸ்பாய்லர்னு தெரிஞ்சு 100 தடவை பார்த்துருப்பான், தேட்டரில் அந்த டைலாக் வரும்போது கை தட்டுவான். அவன் அதை தான் விரும்புகிறான். எனக்கு தெரியும் அது அப்படின்றதை அவன் வந்து அங்கே வெளிப்படுத்திக்கிறதா விரும்புகிறான். அங்கே வர்றதுக்கு முன்னாடி அந்த டைலாக்கை சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அண்ட் as long as you keep them engaged இல்லை, அது பிரச்சனை இல்லை. தலைப்புகள்லாம் எப்படிங்க பிடிக்கிறீங்க? மெல்லிசை, புரியாத புதிர், ஒரு மாதிரி ஒரு ஜென் தத்துவம் பொழிகிற மாதிரி இல்லாட்டி கூட புரியாத புதிர், மெல்லிசை இந்த மாதிரி. அதுக்கடுத்து இஸ்பேட் ராஜா இதயராணி, கிங் ஆஃப் ஸ்பேட்ஸ் அண்ட் குவீன் ஆஃப் ஹார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஷேக்ஸ்பியரன் தலைப்பு மாதிரி. அதுக்கடுத்து மைக்கேல், யாருக்கு மஞ்சள். எப்படி என்ன ரீசன் இது? புரியாத புதிர் ஆக்சுவலாக என்னோட டைட்டில் இல்லை. ஓகே, மெல்லிசை தான். ஒரு மெலன்கலிக் ஃபீல் இருக்குல்ல, அது அந்த பாட்டு சோகமாக இருக்கும்.
அந்த முகம் சோகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதிலேருந்து அதை லூப்பில் கேட்டுட்டு இருப்பீங்க. நீங்கள் அவங்கள கண் கொட்டாமல் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு மோனோலிசான்னு வச்சுக்கலாம். ஒரு சோகம் கலந்து ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபீல் வந்து மெல்லிசை மெலடியில் இருக்குது. ஸோ அந்த கதையே அப்படி தான் இருக்கும். மெலன்கொலியாக அந்த கதையே அப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு இலையோடைய சோகம் அந்த படம் ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் காதல் பண்ணிட்டோம், அவங்க என்ன தான் லஸ்ட்டில் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அது அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த இது வச்சேன். இஸ்பெட் ராஜா இதயராணி நீங்கள் சொல்கிற இவர் ஷேக்ஸ்பியரியன் ட்ராமா மாதிரியானது அது ஜெயகாந்தனோட டைட்டில். அது அவர் ஒரு சிறுகதை எழுதியிருப்பாப்புல. இஸ்பெட் ராஜாக்களும் இதயராணியும். ஸோ அதுலேருந்து மருவி வருது. இதில் மெனக்கிடுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு. ஏன்னா நான் வாசித்த விஷயங்களே என்ன ஆகிடுது அப்படின்னா தேடும்போது டபான் கிடைச்சிருது. ஏன்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது நான் வாசிச்சிருது இருக்கிற ஒரு டேட்டா பேஸ்லேருந்து எங்கேருந்தோ இதெல்லாம் வந்துடுது. ஸோ வச்சிடுறேன். இப்போ யாருக்கு மஞ்சள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாரதியார் டைப் ஆஃப் டைட்டில் இருக்குல்ல, யாருக்கு மஞ்சம் எதற்கு மஞ்சம் அந்த மாதிரி. இப்போ வந்து அது தேவாரம் இதுல இருந்து இருக்கு, நாமார்க்கம் குடியெல்லாம் நம்மனை அஞ்சம் அங்க இருந்து அது வருது. அது ஏன் வருதுன்னா அந்த கதை எப்படியான ஒரு கதைனா ஒரு நிலத்தின் மீதான உரிமையை பத்தி பேசக்கூடிய சின்ன லெவல்ல, பெரிய பாலிடிக்ஸா இல்ல. நீங்க எல்லாத்தையும் சொல்லிடுறீங்கல்ல, அவ்வளவுதானே. ஓகே, கீப் இன்ஃபார்ம்டு. அதை பத்தி பேசுறதுனால அது என்னுடைய உரிமை, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு. அப்ப நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்றது எப்படி சொல்றது? யாருக்கும் அப்படி போடுறதுதான். மைக்கேல் வந்து எப்படின்னா விவிலியம் அதுல இருந்து கார்டியன் ஏஞ்சலோட கார்டியன் ஏஞ்சல் எல்லா இடத்துலயும் மைக்கேல் வசந்த் கூட கார்டியன் ஏஞ்சலா சுஜாதாவோட இதுல வச்சிருப்பாரு. வசந்த் இவரு மணிரத்னமும் வச்சிருப்பாரு ஆயுத எழுத்துல. இஸ் a brilliant guy. அப்புறம் மக்களுக்காக போராடக்கூடியவன். அந்த மாதிரியான எல்லா கேரக்டரும் இருக்கும். கமல் சார் வேற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாரு. மைக்கேல் மணக்காமராஜன். இன்னொன்னுல ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தா இதுல பேட்டையில ரஜினியோட என்ட்ரி கார் வரும்பொழுது லெஃப்ட் ஃப்ரேம்ல கார்த்திக் சுப்ராஜ் வந்து மைக்கேலோடைய சிலை வச்சிருப்பாரு. காக்கும் அந்த காக்கும் கடவுள் காக்கும் தேவன். நம்ம மைக்கேல் அப்படியா? நம்ம மைக்கேல் வந்து கொஞ்சம் ஆப்போசிட். ஓகே, ஓகேங்களா. கடவுளுக்கு நிகரானவன் மைக்கேல். ஏஞ்சல் சேவியர்னாலே கடவுள் தானே. யார் ஒருவன் தன்னை கடவுள் ஸ்தானத்துக்கு கிடைக்கும் போது அதை நிராகரிப்பான், அவனே ஒரு கடவுள் ஃபீல் பண்ணிக்கிறவன் தான் அப்படின்ற திக் போடுற மாதிரி மைண்ட் செட் உள்ள. நானே கடவுள் தான்டா, நான் ஏன்னா அந்த இடத்துக்கு போகணுன்றது தானே. இப்போ ஒரு அது நான் ட்ரெய்லரில் கூட அந்த டயலாக் இருக்கும், மன்னிக்கும் போது நீ கடவுளாகிற மைக்கேல். கடவுள்லாம் நான் ஆக வேணாம், ஆல்ரெடி கடவுள்ன்றதான், நான் மனுஷனாவே கடவுள் தான் அவன். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு அது தேவைப்பட்டதுன்றதுனால மைக்கேல்னு வச்சிருக்கிறேன். இன்னொரு இதில் இருக்கு, அது எழுதியிருக்கேன். அது ஜூதாஸ்னு ஒரு கதை. இப்போ ஜூதாஸ் அப்படின்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேற ஒன்று இருக்கும். 30 வெள்ளி காசு காட்டி கொடுத்தாரு அப்படி இருக்கும். இவர் தான் ஜீசஸ்ன்னு சொல்லியிருந்தா வேற யாரையாவது அவங்க தானே இப்போ ஜீசஸ். கடவுளை காட்டினவர்னு சொல்லல, காட்டி கொடுத்தவர். நம்ம காட்டி கொடுத்தவருன்றோம். நிஜமா அவர் தான் ஜீசஸை காட்டினாரு அப்படின்ற ஜீசஸ் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி அந்த கதைக்கு தேவையானது நம்ம வாட்சதுலேருந்து எங்க இருந்தாவது வந்துடுது. ஸோ அப்படி வைக்கிறது தான் அது. ஏன் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேலே ஒரு பேஷன், பாக்ஸர், ராவான ரஸ்டிக்கான ஒரு ஆள் எங்கே இருந்தது? வை? ஏன்னா திரும்ப டிராயிங் லைன்ஸ் என்னன்னா, எனக்கு பிடிச்ச படம் முகமுடி. ஓகே, சீரியஸ்லி நாட் ஜோக், எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ். அதுக்கடுத்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மிஷ்கினே ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர். அந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேலே அந்த பேஷன் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் ஏன் அதை வந்து ஒரு ரஸ்டிக்காக வச்சுருக்காங்க? என்ன இல்லை பழைய மாதிரி வந்து நான் சிலம்பம் துப்பாக்கி எடுத்து டமால் டமால்னு சுடுவார், ஒரே குத்தில் 15 பேர் அப்படியே தெரிச்சு பறப்பாங்க, அப்படிலாம் இல்லாமல் ஏன் வந்து இந்த பாடி டு பாடி காம்பேட்டு ரஸ்டிக்கா ராவா? ஏன் ஒய் இஸ் தட் இன்க்ளினேஷன்? மார்ஷியல் ஆர்ட்ஸை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ரியல் ஃபைட்டுன்றது மைண்டில் இருந்தால் இருக்கும். ஓகேங்களா. சண்டை தெரியாதவன் தான் துப்பாக்கி எடுத்து 50-60 பேரை சுடுறது, இல்லை யார் இன்செக்யூராக இருக்கவன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, பலம் இல்லாதவன் தான் வேற ஒரு ஆயுதங்கள்லாம் தேடும். அப்புறம் 4 பேரை கூட்டு வர்றது. இந்த மாதிரி பலமானவனுக்கு நீங்கள் அவனுடைய கவனம் ஃபுல்லாக எங்கே இருக்கும்னா எதிராளியோட வீக்கஸ்ட் பாயிண்டில் இருக்கும். இப்போ ஒருத்தர் கையை அடிக்க ஓங்குறான்னா அவன் கையை பார்க்க மாட்டான், இங்கே தான் பார்ப்பான். ஸோ திஸ் இஸ் அ ஸ்பேஸ். அவனுக்கான பலம் எங்கே இருக்குன்னா இதுதான். இப்போ நீ கையை இங்கே தூக்கிட்டேல, இது எனக்கு உன்னோட வீக் பாயிண்ட்னு அங்கே அடிப்பான். மைண்டு மேப்பிங் அங்கே இருக்கும். ஆமாம். ஸோ அவனை நான் பலசாலியாக பார்க்குறேன்.
அப்புறம் ரொம்ப கண்ட்ரோலான ஆளாகவும் பார்க்குறேன் அவனுக்கு எல்லாமே தெரியும், வயலன்ஸ் அவன் கையில் இருக்குது, அது எல்லாமே இருக்குது. ஆனால் அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய சக்தி அவன்கிட்ட இருக்கு. அவன் எடுத்த உடனே கையெல்லாம் நீட்டிட மாட்டான். பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அது. ஏன்னா ஒரு வயலன்ஸை எங்க அவுட் பஸ்ட் ஆகுதோ அங்க நீங்க செத்தீங்கடான்னு ஒரு கேரக்டரை முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவனுக்கு அதுக்குள்ள அவன்கிட்ட அவ்வளவு இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு அது யூஸ் ஆகுது. அப்படி வைக்கிறது தான் அது. நீங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கிட்டேன். ரொம்ப முழுமையாலாம் ஒன்றும் தெரியாது, எல்லாமே அரைகுறை தான். பைக் ரேசிங் இதை பற்றிலாம் நிறைய பேசிட்டே போகலாம். ஆனால் ரஞ்சித் கிட்ட கேட்க வேண்டிய ஒரு நெக்கலான கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ பொதுவாகவே ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு, உனக்கு என்னப்பா டிப்ரெஷன் ஆனால் லே லடாக் எடுத்துகிட்டு போயிடுவேன், பைக் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு. இன்னொரு குரூப் வந்து ஏன் டிப்ரெஷனாக இருக்குன்னா லே லடாக் போக வேண்டியது என்னன்னா, லே லடாக் போகிறதுக்கு காசு இல்லைன்னு நினைச்சு தாண்டா டிப்ரெஷனாக இருக்கு. பட் பைக் எடுத்துகிட்டு டிப்ரெஷன் ஆனால் ஹீரோ வந்து லடாக் போயிடுவார், இல்லை லாங் ஜேர்னி போயிடுவார் அப்படின்றது வந்து ஒரு புது கிளீஷே ஆயிருச்சா? ஏன் கேட்குறேன்னா, ஒரு ஹரிஷ் கல்யாண் இதே மாதிரி போயிடுவார், ஒரு லாங் ஜேர்னி போவார், ஹார்ட் பிரேக்கு இல்லையோ ஒரு ஆங்ஸ்ட்டை வந்து கடத்திக்கிறதுக்கு வந்து போவார். ஒருவேளை வந்து இந்த பைக் ஜேர்னி, பைக் போகிறவங்க ஓட்டிட்டு போகிறாங்க, லே லடாக் ட்ரிப்பு போகிறாங்க, ஹிமாலயன் ட்ரிப்பு போகிறாங்கன்றது கிளீஷே ஆயிருச்சா? இல்லைங்க, இது லே லடாக்ன்றதை விட்டுருங்க, ஒரு ஜேர்னின்னு வச்சு. ஓகே, ஜேர்னி ஓகேவா, தீக்காது. சிம்புவும் போகிறாரு கன்னியாகுமரி பக்கம். உங்கள் பிரச்சனைகளை அது தீர்க்காது. அன்லெஸ் எல்லா பிரச்சனையும் அடிப்படையாக நீங்கள் இப்படி யோசிச்சிங்கன்னா, பணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் சின்னதாக தான் தெரியும். பணம் இல்லாததான் பிரச்சனை. ஓகேவா, இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, எனக்கு பணத்தை தவிர்த்து வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அப்போ எனக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, நான் ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன், எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எதுவுமே இல்லை கவனிச்சுக்கிறதுனா ஐ கேன் கோ. காசு இல்லைன்னா நீங்கள் செய்ய முடியாது. இப்போ ஏ மாங் ஹூ சோல்ஸ் இஸ் ஃபெராரி அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா, ஃபெராரி வச்சிருக்கப்பா நீ விற்கலாம், மாங்காவலாம். ஏன்டா ஃபெராரியே இல்லை, நான் ஏன்டா விற்கிறேன்? மாங் ஹூ நெவர் ஓன்ட் ஃபெராரி தான் எழுதணும். ஓகேங்களா, அந்த டைப்பு தான் அது. ஆன் சீரியஸ் நோட் இப்படி யோசிச்சிங்க அப்படின்னா, இது பிரச்சனையை தீர்க்கிறதுக்கானதெல்லாம் இல்லை. நம்ம வழக்கமாக ஒரு டைலாக் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், எல்லாத்தையும் விட்டு எங்கேயாவது ஓடினும் போல இருக்குடா, தூரம் விடுபடல். அந்த விடுபடல் தான் நான் மீன் பண்ணுறது. அந்த படத்துலையும் ஒரு டைலாக் வரும், விட்டு விடுதலையாகி சுற்றுற இந்த ஒரு மாத பயணத்தில் என்ன நானே பார்த்துக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அது. நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக தள்ளி நின்று உங்கள் பிரச்சனைகளை பார்க்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். விலகி நின்று பார்க்கறது, அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இது கிடைக்கும். அப்புறம் ரொம்ப தூரம் போக போக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடங்கள் பார்க்குறீங்களா, லே லடாக் விட்டுருங்க, இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடங்களை நீங்கள் பார்க்குறீங்களா, பார்க்கும்போது நீங்கள் திரும்பி உங்கள் இடத்தை பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக ஃபீல் ஆகும். ஒன்றுமே இல்லை அப்படின்னு, நார்மல் அப்படின்னு, ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். விஷயத்தை தள்ளி போடுறது தான். பாலமாறனோட ஒரு டைலாக் இருக்கும், ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி யோசி, 10 செகண்ட் கண்ணை மூடி யோசி, அதுக்கப்புறம் நீ ரியாக்ட் பண்ணு. அதை கொஞ்சம் டியூரேஷனை அதிகப்படுத்திக்கிறோம். 10 நிமிஷத்துல 10 நாள். ஆமாம், இப்போ இந்த டியூரேஷன் வந்து நான் இங்கேருந்து தாம்பரம் போகிறதுக்கு எனக்கு வசதி இருக்குது, நான் போயிடுறேன். இப்போ நீங்கள் சொன்ன போகிறது அளவுக்கு வசதி போகிறேன். ஆமாம், இது நீங்கள் போனாதான் சரியாகும் அப்படிலாம் இல்லை. ஒரு விஷயத்துலேருந்து தூரம் போகணுன்றதோட ஒரு விஷயம்தான் அது. அப்புறம் நான் வந்து டிப்ரெஷன்ல எல்லாம் போற ஆள் கிடையாது. இல்லை உங்களை கேட்கல, கேரக்டர் போகுது அது அப்படியே அங்கே அசோசியேட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் போனதோட காரணங்கள்லாம், நான் 2-3 வாட்டி போயிருக்கேன். இப்போ மறுபடியும் பிளான் பண்ணிருக்கேன் வேற ஏரியா. எனக்கு பைக்கு பிடிக்கும், பைக்கில் சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். தனியாகவே திடீர்னு இங்கேருந்து பைக் எடுத்து பெங்களூர் போயிடுவேன், இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு ஊர் வரைக்கும் போயிடுவேன். இந்த மாதிரியான ஆள் தான் நான். தேனியெல்லாம் போயிருக்கேன். ஸோ நான் போனதுக்கான ரீசன் வந்து சும்மா போகிறது தான், ஊர் சுற்ற போகிறது தான், போகும்போது இருக்க மைண்ட் செட்டு தான். அப்புறம் எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, என்னை நம்பி யாரும் இல்லை, அதாவது என்னுடைய வருமானத்தை நம்பி யாரும் இல்லை. ஸோ அதனால் நான் எப்போ வேணாலும் போயிடலாம், அதனால் போயிடுறது. ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து ஃப்ரெண்டுன்னு ஸ்டைலிஸ்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க, டோனியன் கையில் நல்லா பேசுவாங்க. இன்னும் கேட்டால் வேறு நம்பரும் கொடுத்துருவீங்களா? சரி சொல்லுங்கள். சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ரொம்ப இந்த ஈக்குவாலிட்டி, அப்புறம் இந்த பார்டர் லைன் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் பற்றி நிறையா பேசிகிட்டே இருக்கும் அந்த பொண்ணு. திடீர்னு ஒன்று டிஸப்பியர் ஆயிடுச்சு. எங்கே போச்சு ஏதுன்னே தெரியாது, அவுட் ஆஃப் ரீச். அப்புறம் ஒரு நாள் வந்து அங்கே வேலை செய்கிற இன்னொரு பையன்ட்ட கேட்டேன், என்னடா அப்படின்னா, இல்லை அவங்க வந்து காஷ்மீர் ஆக்சுவலாக
அப்படியா? ஆமாம், அவங்க போயிட்டாங்க, திரும்ப வர மாட்டாங்க. எந்த ஊருன்னு கேட்டேன், காஷ்மீரில் ஸ்ரீநகர்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், மறந்துடுச்சு. அப்புறம் நான் அந்த பைக் ட்ரிப்பு போகும்போது எனக்கு ஞாபகம் வருது, இந்த பொண்ணு இங்கே தானே இருக்குன்னு சொல்லிட்டு நேராக அப்படி போயிட்டு அந்த ஊரில் போயிட்டு ஒரு 2 நாள் கேட்குறேன், யாருமே தெரியல. என்னன்னு கேட்பீங்க, பேர் மட்டும்தான் தெரியும். அது சொல்லிட்டு கேட்குறேன், ரொம்ப சீரியஸ் நோட்லேயும் தெரியல நான். அப்புறம் ஒரு நாள் அந்த ஒரு மெயின் ஏரியா, அங்கே ஒரு பஜார் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் இப்படி வர. ஆமாம், அங்கேருந்து இப்படி பார்க்குறேன், ஒரு பெரிய க்ரௌடு நின்றுட்டு இருக்காங்க, ஏதோ ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க, ஃப்ரீ காஷ்மீர். ஓகே, அதில் ஒரு பொண்ணு அது இருக்கு. நீங்க யோசிக்கவே முடியல. இப்ப அது ஒரு ஸ்டைலிஸ்ட் சலூன் அவளுக்கு இந்தியாவுடைய கடைக்கோடி மாநிலத்திலிருந்து இன்னொரு கடைக்கோடியில அவளுக்கு சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். இந்த வேலை ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அது சொல்லிட்டு போகணுன்றது அவளுக்கு பிரச்சனை இல்லை. அதை விட பெரிய பிரச்சனை அங்க இருக்கு, ஊருக்காக போகணும். ஸோ தூரமா போகும்போது வேற ஒரு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வந்து, அப்ப நம்ம பிரச்சனையில ஒரு பிரச்சனையே இல்லைன்னு ஒண்ணு தோணுதுல. ஸோ அதெல்லாம் அங்க இருந்து தான் கிடைக்குது, டிராவல்ல தான் கிடைக்குது. வித்தியாசமான மனிதர்களை சந்திக்கிறீங்க. ஒரு இடத்துல போய் சாப்பிட்றேன், சொல்லிட்டே இருக்கேன், சொல்லுங்க ப்ளீஸ் நிறைய. ஒரு இடத்துல பசிக்குது, வண்டியை நிறுத்திட்டு சாப்பிட்றேன், ஆந்திரா பார்டரு. வண்டியை நிறுத்தி சாப்பிட்றக்காக போறேன், அவர் சட்டி பானையெல்லாம் கழுவிட்டு இருக்காரு, அந்த வீட்லயே சோறு பொங்கி கொடுக்குற அந்த இடம். அவர் வந்து அடைச்சிட்டேனப்பா அப்படின்றாரு, ரொம்ப பசிக்குது, நைட் ஆயிடுச்சு, ஒரு 11:30 12 இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்படியே என்ன இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வச்சிருக்க சாப்பாட்டை பாதி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஒரு போலீஸ் வந்துச்சு, வந்து நேரம் வந்து எதுவுமே பேசல, அதனால ஓங்கி மாறல மிதிச்சிட்டான். கடை அடைக்க சொன்னேன்டா நான். அதனால ஒண்ணுமே சில எழுந்து மறுபடியும் அந்த சாப்பாடை போட்டு என் கையில வந்து கொடுக்குறாரு. எதுவுமே பேசல. பசியோட எல்லாம் ஒருத்தர் அனுப்ப முடியாதுங்கன்றாப்ல. அதுவே ஒரு ரெபல்லியன். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. இதெல்லாம் நான் எந்த புக்கும் எந்த அதெல்லாம் உங்களுக்கு அந்த மனுஷனோட அந்த கேரக்டரை வந்து நீங்க எங்கேயுமே திரும்ப நீ வரவே போகாத ஒரு கஸ்டமர், திரும்ப வந்து தொந்தரவு பண்ண ஒரு போலீஸ், ஆனா அவங்களுக்கிட்ட வந்து வரவே போகாத ஒரு ஆளுக்காக ஸ்டாண்டிங் டால் அகைன்ஸ்ட். அதெல்லாம் டிராவல்ல கிடைக்கிறது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க இது டாக்டர் விஷயம் கிடையாது, எனக்கு டிப்ரெஷன் சரி பண்ற மாத்திரை கிடையாது. டிப்ரெஷனுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, திறப்புகள் இருக்கும். அதனால பயணம் ரொம்ப முக்கியம் நான் ஃபீல் பண்றேன். வித்தியாசமான மனிதர்கள், புதிய திறப்புகள் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஒரு தெற்கு பகுதியிலிருந்து வந்தால், தென் தமிழ்நாட்டிலேருந்து வந்தால், 90s லேட் 90s ஏர்லி 90s லேட் 80s வந்து நான் பார்த்த வரையில வந்து கவுண்டர் சினிமாவாக இருக்கணும். எஜமான், சின்ன கவுண்டரு, பெரிய கவுண்டர் வீட்டு பொண்ணு, நாட்டாம, தோல் உரிச்சு போடுவாங்க, அந்த டோனில் பேசக்கூடிய கேரக்டரு, இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி மேற்கு பகுதியை மையப்படுத்தப்பட்ட படங்களாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லேட் 90s 2000s வந்து வராங்க. அதுக்கு முன்னாடி பாரதி ராஜா இருந்துட்டாரு. ஆனால் அந்த இம்பேக்ட்னு நான் சொல்கிறது வந்து பாலா, சசிகுமார், அமீர், இவங்கெல்லாம் வராங்க. ஒரு மாதிரி மதுரையினுடைய வித்தியாசமான ஃப்ளேவர் இருக்குது. அது வரைக்கும் மாமா, முறப்பொண்ணுக்கு மாமனுக்காக எங்க முறப்பொண்ணு, பங்காளி சண்டை, அவங்கள வெட்டினா 2 குடும்பத்து பகை, எனக்கு ஏன் என் மாமா பொண்ணை கொடுக்க மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி வந்து முறுக்கு மீசையாக இருந்ததை தாண்டி ஹீரோயின் தலைவன் தலைவியை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய கேரக்டரு, அந்த ஊர் மண்ணு வந்து ஒரு கேரக்டரா, ஊருடைய கல்ச்சர் வந்து ஒரு கேரக்டரா பேசப்பட்ட டைம் வந்து இந்த லேட் 90s. ஏன் இதை இங்கே சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வந்து சவுத்துன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு புது டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ், பேரடைம் ஷிஃப்ட் கொடுக்குறாங்க. நீங்களே சவுத்துலேருந்து வரீங்க, ஆனால் ஒரு படம் வந்து ஒரு மெட்ராஸ்காரன் எடுக்கிற படம் மாதிரி எப்படி இருக்குது? இல்லை ஏன் வந்து இன்னும் அந்த சவுத்தோடைய ஃப்ளேவரை டச் பண்ணுறதுக்கு நீங்கள் மெனக்கேடலை, இல்லை ஏன் அதுக்குள்ளே இன்னும் இறங்கலை? ஒரு லீனியேஜ் இருக்கு இல்லையா? தென் தமிழ்நாட்டிலேருந்து வர டேரக்டர்னா ஆப்வியஸாக அப்பா பாரதி ராஜா ஊர், அது தேனினா நல்லினர்மா பாரதி ராஜா ஊரா, இப்படிலாம் கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அந்த மண்மனத்தை வந்து கடத்தாமல் நான் வந்து ஒரு ஹைஃபை லவ் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு மெட்ரோபாலிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு லவ்வை நான் காட்டணும் அப்படின்ட்டு. ஏன் இந்த எக்ஸ்ட்ரீம்? 3 காரணம் இருக்கு. முதல் காரணம் என்னன்னா, எனக்கு இந்த நான் பாடல்கள் கேட்க ஆரம்பித்த போது இல்லை எதாவது பாடி மினி பஸ் இல்லை, அண்ணன் வந்து என்ன பண்ணியிருந்தா, அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேசட் ரெக்கார்டிங் சென்டர் வச்சுருந்தாங்க, 60 கேசட்டு இதெல்லாம் போட்டுனேன். அப்போ தான் எம்டிவி வந்த டைம் சரிங்களா. ஸோ நான் எம்டிவி பார்க்க பழக ஆரம்பித்தேன். அதுதான் எனக்கு ஜாலியான பாட்டு.
முடிச்சிட்டீங்க கனெக்ஷன் மேட் இன் இந்தியா பாட்டோட ஆமா அலிசாவோட. அப்புறம் இவர் இருப்பாப்ல அப்பாச்சி இந்தியன் ஒருத்தர் இருப்பாரு. அப்புறம் நோ ப்ராப்ளம் பண்றேன். இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சு நான் அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சேன். லக்கியில ஏஆர் ரஹ்மானோட ஆரம்ப கட்டங்கள் வர்றாரு. அவரு அப்பாச்சி இந்தியனை கூப்பிட்டு வந்து ஒரு பாட்டு பாடுறாரு. லவ் மிஸ்டர் ரோமியோவா லவ் டுடே இல்ல லவ் பேர்ட்ஸ் நோ ப்ராப்ளம். ஸோ அந்த இதுக்குள்ள போயிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் வருது. அவங்க வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ல ஆல்பம் பண்றாங்க, எனக்கு அதுல இதாகுது. ஸோ என்னுடைய ஆர்வம்லாம் என்னன்னா அந்த மாதிரி தாட் ப்ராசஸா அதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ட்ரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாமே நான் அப்படிதான் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அது ரசனையா மாறுது, ரசனை அதை சார்ந்தே இருக்கு. இன்னொன்று நான் நீங்க சொன்ன மாதிரி 2 கதை எழுதிட்டேன், 2 ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன். 2 ஸ்கிரிப்ட் எழுதி ஊர்காரையலை பத்தின கதை நான் போய் நரேட் பண்றேன். நரேட் பண்ணி முடிச்ச உடனே ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போறேன். ப்ரொடியூசர் வந்து அப்படியே ஒரு அடையாளப்படுத்துறாப்புல, அது ஓ நீ நம்ம போயடா அப்படின்னு. அது ஏன்டா அந்த கதையை பண்ணோம் அப்படின்னு அந்த டைப்பு. ஸோ அது அந்த அடையாளப்படுத்துதல் இது நீங்கள் என்ன நான் எனக்கு வரலன்னு நினைக்கிறேன். நிஜமாவே அது வரல. நான் என்ன பண்ணாலும் நான் சொல்கிற கலாச்சாரம் இருக்குல்ல, அது ஒரு சமூகத்தை அடையாளப்படுத்துது. இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நீங்கள் போயிட்டு தூக்கி பிடிச்சாதான் தவிர எப்படியோ அது நீங்கள் இப்போ நீங்கள் வந்து கிடாரி நீங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா? ஆமாம், கிடாரி சொல்ல முடியாது. அதான் சொல்றேன், எனக்கு கிடாரிக்கு அந்த ஒரு இது இல்ல யாரும் வந்து கிடாரி எடுத்த டைரக்டர் என்ன ஜாதிக்காரன் அப்படி தேட போறது இல்லை. இப்போ மதையான கூட்டத்தை நல்ல பதிவு தானே, அதுதான். இப்போ மதையான கூட்டம் நான் பண்ணா மதையான கூட்டம் தான் வரும், ஓகேங்களா? மதையான கூட்டத்தை ஆனா அதையும் அடையாளப்படுத்தி நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த டைட்டிலவே எடுத்துக்கோங்களேன், அவர் வச்சிருக்கிறது என்னன்னா மதம் முடிச்ச யானை கூட்டம் அப்படின்றதுதான் வச்சிருக்காரு. மதையான இன்னொன்று இருக்கு, இறுதில இருந்து வந்த தலைப்பு தான் வந்திருக்கு. அதையே யானைன்ற நீ வேற இது சொல்லலாமே, யானைன்றது ஒரு பெருமை இருக்குல்ல, அதனாலதான் இந்த டைட்டில் வைக்கிறேன்றாங்க. மதம் ஆண்கள் கூட்டம் வைக்க முடியாது, அதுதான். ஸோ இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒரு தடங்களா இருக்கு. ஸோ எனக்கு அது திரும்ப அந்த ஐடென்டிட்டிக்குள்ள மாட்டிக்க வேணான்ற பயம், ஐடென்டிட்டிக்குள்ள போற விருப்பம் இல்லை எனக்கு. பயம்ன்றதுல விருப்பம் இல்லை. அது ஒரு மாதிரி அசுசையா ஒரு ஃபீல் வருது எனக்கு. அதை அப்படி அடையாளப்படுத்தாதீங்க யாரையுமே அப்படின்றதா இருக்கு. சில பேர் விரும்பி எடுத்துக்கிறாங்க, அது அவங்க நம்மளும் சொல்ல முடியாது. நம்ம யாரையுமே இந்த மாதிரி படம் பண்ணுங்க, இந்த மாதிரி படம் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. நான் பண்ண முடியல, அது எனக்கு பண்ண தோணும். அந்த ஏக்கம் இருக்கா இன்னும்? அந்த நான் சொல்ற ஜாதி அப்படின்றதை தாண்டி ஊர்ப்புறத்தினுடைய அந்த மனிதர்கள் அந்த வாழ்வியலை காட்டணும்னு தோணுதா? இல்ல வேண்டாம் ஊர்ல எனக்கு வேண்டாம். இல்ல இருக்கு. ஏன்னா பருத்திவரன் எடுத்த அதே அமீர் தான் வந்து பகவான் எடுத்துட்டு யோகி எல்லாம் வந்து சவுத் அமெரிக்கன் படம் மாதிரி ஒண்ணு, அதுக்கடுத்து பகவான் ஹாங்காங் கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. அந்த பக்கம் போகலையே இன்னும், நம்ம அந்த ஹரைசன்ஸ் இன்னும் டச் பண்ணலையன்ற ஒரு இருக்கு. ஆனா எனக்கு இந்த அடையாளங்களை மறைக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு கதை எனக்கு வரும்போது, மறைக்கிற மாதிரி இல்லை, வெளிப்படையே தெரியாத மாதிரியான ஒரு கதைகள் வரும்போது இன்னும் கொஞ்சம் டெப்தரா எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு சாதாரண கதை, அதை எந்த ஊர்ல வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்ற பண்ணாத கதை, அந்த மாதிரி வேணா ஒரு கதை எனக்கு கிடைக்கும் போது ஒரு இது இருக்கு, ஃபிமேல் ஓரியன்டா ஒரு கதை இருக்கு என்கிட்ட. ஆனா அது ஃபிமேல் தான் பண்ணும், மேல் ஹீரோஸுக்கு பண்ண முடியாது. நான் அந்த இடத்துக்கு இன்னும் வரல. அந்த பட்ஜெட்ல ஒரு கிடைச்சா அதை வச்சு பண்ணுவேன், அதுல அந்த இது இருக்காது, அவ்வளவுதான். நுவார் டைப் ஆஃப் கதைகள் பண்ற டைரக்டர்ஸ் கம்மியா இருக்காங்களோ? இப்போ நீங்க சொன்ன மாதிரி பழைய இப்போ டமால் டுமில் சண்டைலாம் வந்துட்டு இருக்கும், அங்கே அர்ஜுன் அடித்து வெளுத்துக்கிட்டு இருப்பாரு, இங்கே கேப்டன் எகிரி 4 பேரை போட்டு தள்ளிக்கிட்டு இருப்பாப்புல, போலீஸ்னால் என்னன்னு தெரியுமா அப்படின்ற அந்த போலீஸ் மாநகர காவலில் கேப்டன், அதுக்கடுத்து ரகசிய போலீஸில் சரத்குமார், இவங்கெல்லாம் அந்த ஆயுதம் தாங்கிய ஒரு குரூப் இருந்தாங்க. திடீர்னு கௌதம் மேனன் வந்து ஒரு காப் மூவி எடுக்கிறாரு. காப் படங்கள் அப்படின்னு நம்ம போலீஸ் படம்ன்றது வந்து காப் மூவி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். மொத்தமாக விமர்சனங்கள் இருந்தாலும் ஆனால் அது வந்து ஒரு பாத் பிரேக்கர். அந்த மாதிரி வந்து இந்த விஷயத்தில் நான் பாத் பிரேக் பண்ணணும், இந்த படத்தினுடைய போலீஸ்னா இனிமேல் போலீஸ் வந்து இப்போ ஒரு போலீஸ் படம் எடுக்கிறவங்க யாரும் மாநகர காவல் செம படம், ஆனால் மாநகர காவல் மாதிரி எடுக்கணும், உளவுத்துறை மாதிரி எடுக்கணும், வல்லரசு மாதிரி எடுக்கணும், இல்லை நான் ரகசிய போலீஸு வால்டர் வெற்றிவேல் மாதிரி நான் படம் பண்ணணும்னு யாரும் சொல்றது இல்லை. நான் இன்னைக்கு வந்து ஒரு காக்க அப்படின்னு ஒரு பெஞ்ச் மார்க் சொல்றேன். அந்த மாதிரி சத்திரியன் இதை நான் பிரேக் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயத்த வந்து நான் மாற்றணும்னு நினைக்கிற ஜானர் என்ன? இல்லை அதாவது இருக்கா அந்த மாதிரி?
இப்போ ஏன் கேட்குறேன்னா கௌதம் மேனனை போட்டு கேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் சொல்லிங்களா, அது அப்படியே நைஸாக இதில் ஆரம்பித்து அந்த கனெக்ட் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அடுத்த செக்மெண்ட் அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு எனக்கு ஜோடியாக் மாதிரியான படங்கள் இங்கே பண்ணோம். இப்போ இங்கே கிரைம் த்ரில்லர்ஸ் இருக்குல்ல, இங்கே வர்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஒரே மாதிரியான கதை, ஒரே ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு ஜோடியாக்ல சொல்லவே மாட்டேன் கடைசி அந்த ஓப்பன் எண்டு வர்ற தைரியம் இருக்குல்ல, மெமரிஸ் ஆஃப் மர்டர், சேசர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாவே அவனை இல்லாமல் கூட இருக்கலாம், அது இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அதுதான் ஒரு கதையோட அழகு. எல்லாருக்கும் ஒரு காசிப்பு தான், எல்லாருக்கும் சொல்லப்படுற கதை தான், ஒரு மீடியா சொல்ற கதை, ஒரு போலீஸ் சொல்ற கதை தான். அதை தான் நம்புறோம் நம்ம. நிஜமாவே இல்லாமல் கூட இருக்கலாம், அல்லது ஆல் பாசிபிலிட்டிஸ் அவனுக்கு போகுது, அதனால நம்ம நம்புறோம். அவன் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி ஓப்பன் எண்டா ஒரு கதை, நீ யாரை வேணாலும் சந்தேகிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை பண்ணணும். அதுதான் ஆக்சுவல் ஒரிஜினல் த்ரில்லர். நம்மளுக்கு என்னன்னா நிஜ வாழ்க்கையிலையும் சரி, ஒரு குற்றத்தை யாராவது செஞ்சிருக்கணும் அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வரணும்ன்றது அவஸ்தை இருக்குல்ல, இவன் தான் குற்றவாளி, ஒரு படத்துல வர மாதிரி இவர் தான் குற்றவாளி அப்படின்னு ராஜேஷ்குமார் நாவல் எல்லாத்துலயும் யார் கொலைகாரன் சொல்லிடுவாங்க. அந்த அந்த அவஸ்தையை தான் சினிமாவும் கன்வெர்ட் ஆகுது. யாரையாவது ஒருத்தனை கையை காட்டிடுறோம், அந்த கடைசியா அதே கண்கள் ஒருத்தர் வந்தாரு அப்படின்ன மாதிரியே ஒருத்தரை கையை காட்டிடுறான். ரவிச்சந்திரன் வந்தாரு, மெமரிஸ் ஆஃப் மர்டர் மாதிரி, சைலன்ஸ் ஆஃப் தி லேம்ஸ் மாதிரி. அதுக்கு பின்னாடி ஒரு பிரில்லியன்ஸ் இருக்குல்ல, அந்த இது அவன் ஏன் அது கடைசி வரைக்குமே கோஸ்டாவே இருக்கலாம்ல, அவனை ஏன் நீங்க யாரோ ஒருத்தனை அடையாளப்படுத்திடுறீங்க, அது உறுதியும் கிடையாது. அது போலீஸ் கொடுக்குற ஒரு இதாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம், இப்போ மீடியா கொடுக்குற ஒரு கதையாக இருக்கலாம், அதை நம்பிடுறோம் நம்ம, அதை கதையாக மாற்றி தான் இப்போ வர த்ரில்லர்ஸ் எல்லாமே வருது. எனக்கு அதை பிரேக் பண்ணியான ஒரு த்ரில்லர் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. யாரை கேஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா? இல்லை இது ஏன் கேட்குறேன்னா, பொதுவாக உங்கள்கிட்ட ஓப்பனாக ஜாலியாக கேட்க முடியும். இப்போ ஒரு டைம் இருந்தது, நான் எப்படியாவது விஜய் வச்சு ஒரு படம் பண்ணிடணும், கமல் வச்சு ஒரு படம் பண்ணிடணும், ரஜினி வச்சு பண்ணிடணும். கமர்ஷியலுக்கு ரஜினி, கலாபூர்வமான படங்களுக்கு கமல், இல்லை எக்ஸ்பெரிமெண்டல் இதுக்கு கமல்னு. அப்புறம் அது குறைஞ்சி வழக்கம் போல் என்னன்னாலும் நீங்கள் விஜயோ அஜித்தோ அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நான் சூர்யா விக்ரம் வச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சிம்பு தனுஷ், சிம்பு கொஞ்சம் ஃப்ளாம்பாயிண்ட்டாக போவார், நான் வந்து அசுரன் மாதிரியோ அது மாதிரியோ போகிறதுக்கு நான் வந்து தனுஷ் போகிறேன்னு சொல்லிட்டு. இந்த கேஸ்டிங் உங்கள் இதில் யாருமே இவங்கெல்லாம் கிடையாது, இதுவரை இல்லை. ரொம்ப ஒரு சிந்து சமவெளியில் வந்து ஒரு அம்மாஞ்சி மாதிரி ஒரு அவரே விக்டிமாக திரிஞ்ச ஹரிஷ் கல்யாண் வந்து இங்கே ஒரு ஆல்ஃபாமேல் மாதிரி மாச்சாவாக வந்து இங்கே நிற்கிறாரு. விஜய் சேதுபதி மாதிரி ரஸ்டிகா, அதுக்கடுத்து நம்ம மைக்கேல் ஹீரோ பேர் மாதிரி சந்தீப் கிஷனா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து எனக்கு என்ன என்று நீ போடா இளையப்பட்டுன்ற முகபாவனை எப்பயுமே அவருக்கு இருக்கிற மாதிரி. இந்த மாதிரியான கதைகளுக்கான காஸ்டிங்னா நீங்கள் யாரை பண்ணுவீங்க? இவங்களெல்லாம் விட்டுன்னா இல்லை இவங்களை யாராவது பண்ணலான்னு தோணுதா? விஜய் சேதுபதி எனக்கு வந்து எந்த கதை எழுதினாலும் அவருக்கு ஒரு கேரக்டராக இருக்கிற காஸ்டிங்கில் இருந்து டிஃப்ரெண்ட்டாக காஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். எனக்கு அவர் வந்து போவார், எனக்கு ரொம்ப நெருக்கன்றதுனால இருக்கலாம். அப்புறம் அதை புல் ஆஃப் பண்ணக்கூடிய எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ஃபகத் எனக்கு பிடிக்கும். ஃபகத் ஃபாசிலோட நெகட்டிவ் சைடு ஒரு தீர்க்கமான ஒரு பார்வை ஒன்று இருக்கும் அவருக்கு, பியர்சிங் ஐ ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப கூர்மையாக பார்த்தா தான் ஒரு குற்றமோ, நான் சொல்கிறேன் நாயரில் க்ரைம் இதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த குற்றத்தோட தீவிரத்தன்மை நீங்கள் கடத்த முடியும், சரிங்களா? அந்த பார்வை அவருக்கு இருக்குது. இர்ஃபான் கான் ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார். அவர் சூப்பர் காஸ்டிங். அவர் இந்த அரிசி கொலை வழக்கு வந்து தல்வார்னு ஒரு படம், நல்லா சூப்பரா பண்ணிருப்பார். அவர் எனக்கு பிடிக்கும். எக்ஸ்பிரஷன்லெஸ் ஃபேஸா இருக்கும், அவ்வளவு எக்ஸ்பிரஷன். ஆமா, அதுவே எல்லாத்தையும் டவுட்டை கிரியேட் பண்ணும். ஸோ இவங்கெல்லாம் காஸ்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சமீபத்தில் எனக்கு பார்த்து ஒரு நல்ல நடிகன் அவரை வந்து காஸ்ட் பண்ணலான்னா டொவினோ தாமஸ், மின்னல் முரளி, அப்புறம் விஜய் தேவரகொண்டா. அவர் பண்ற படங்கள்லாம் தவிர்த்துட்டு நீங்க இன்டென்சிட்டியா ஒரு கேரக்டருக்கு ஃபுல்லா இறங்கி செய்யக்கூடிய அந்த இது இருக்குல்ல, அந்த ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, லைகரே எடுத்துக்கங்க, மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க் அது. அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணிச்ச படம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் வச்சு போகலான்றது. தமிழ் விஜய் சேதுபதி சொன்னேன், அவர் மட்டும்தான் சொல்லணும்னா சொல்லலாம். ஓடிடி காலத்தில் வந்து சினிமா வந்து தாக்கு பிடிக்குமாங்க? ஏன் இதை கேட்குறேன்னா, ஒரு பக்கம் வந்து சினிமா வந்து தேட்டரில் வந்துடுது, தேட்டரை கழுவி ஊற்றுறானுங்க. ஓடிடியில் வந்தோடனே என்னடா இதையாடா கழுவி ஊற்றுறீங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமான்னு
டைரக்டருக்கே தெரியாத குறியீடுகள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சினிமால ஊன்னு கொண்டாடிடுறாங்க. டக்குன்னு இதையால கொண்டாடினீங்க, இதெல்லாம் ஒரு படமா, காந்தாராலாம் ஒரு படமா, அவன் வந்து ஊன்னு காதல கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வேற எதுக்கு போயிடுறாங்க. இந்த அங்க வந்தா அங்க கொண்டாடினா இங்க உதைக்கிறது, அங்க உதைச்சா இங்க கொண்டாடுறதுன்னு இருக்கிறதுல வந்து எப்படி சினிமா மூவிங் ஃபார்வர்ட் எப்படி போகும்? இல்ல சினிமான்ற சர்வேடம் இது ரெண்டு வேற வேற ஆடியன்ஸ். அவங்களுக்கான படம் அவங்களுக்கு எப்படி ரெண்டையுமே அவங்க பாத்துறாங்க. அதனால பிரச்சனை. ரெண்டு ஆடியன்ஸும் ரெண்டு படத்தையும் பாக்குறாங்க. அதனால வர பிரச்சனை. வேற வேற மீடியம்ல பாக்குறாங்க. முன்னாடினா இப்ப நான் ஒரு ட்ரெய்லர் பாக்குறேன், இது எனக்கான படம் இல்ல, ட்ரெய்லர்ன்றது இவங்களுக்கான படம் அப்படின்னு சொல்றதுதான் ஒண்ணு. உனக்கான ஜானர் இருப்பா. இப்போ எனக்கு அந்த மாதிரி பேய் படம் வருது அப்படின்னா நான் போக மாட்டேன். ஒரு பேய் காமெடி படம் வருது அப்படின்னா நான் போக மாட்டேன். ஏன்னா வேற வழி இல்லாமல் என்னைக்கும் என் மொபைலில் வந்துடுறதுனால நான் பார்த்துடுறேன். அப்போ நான் அதை திட்டுவேன். ஸோ அப்படி நடக்கிறது தான் அது இல்லை. ஓகே, வேற வேற ஆடியன்ஸு வேற வேற ப்ராடக்டை பார்த்துறதான பிரச்சனை. பெரிய ஸ்க்ரீன்ன்றது மேஜிக் தாங்க எப்பயுமே. நீங்கள் சர்க்கஸை அந்த கூடாரத்தில் போய் பார்த்தா தான் அது சர்க்கஸ் மகிழ்ச்சி. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சேட்டலைட் வந்த பிறந்து இதுதான் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் சினிமாவுக்கு போகிறதுன்றது ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு ரிச்சுவல். அது ஜேர்னி. அது நீங்கள் அதை உங்கள் கைக்கு இப்படி தான் படம் பார்க்கறது தான் அதோட பிரம்மாண்டம். இப்படி பார்க்கறதுல இல்லை, அது ஒன்றுமே இல்லை. இது கொஞ்ச நாள்ல உங்களுக்கே தோணும், நான் வெளில போகிறோம் ஆச்சரியமா நிமிந்து பார்க்க. அதுதானே அந்த ஒரு பெரிய ஹியூமாங்கஸாக என்னமோ பார்க்குறோம்டா, நம்ம லார்ஜர் தென் லைஃபாக ஒன்று காட்டுறாங்கடான்னு இருக்குல்ல, அதுதான் அது. ஸோ தியேட்டரிக்கல் சினிமான்றது தான் எப்பயுமே இருக்கும். இது இருக்கும் பியூர் சினிமா. இது நீங்க ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணலாம், திரும்ப திரும்ப ரீவிசிட் பண்ணிக்கலாம். மஞ்சள் கலர் சட்டை அணிந்திருந்தா நீங்க ஷூ கருப்பா இருக்கு, என்னைக்காவது திருப்பி போட்டு யாரையாவது அடிக்கணும்னா நீ அந்த படத்துல இந்த மாதிரி ஒரு வசனம் வச்சிருக்கேன்னு திரும்பி எடுத்து போடலாம். ஸோ அதுக்காக சார் அதாவது. ஆனால் இதுதான் அதை வந்து தூக்கி சாப்பிட போகுதுன்றதுலாம் சும்மா. வியாபாரத்தில் இன்னொரு சேனல் ஓப்பன் ஆயிருக்கு, அவ்வளோதான். தேங்க்யூ ரஞ்சித். ரொம்ப ஜாலியான ஒரு இன்டர்வியூவா எனக்கு இருந்தது. உங்களுக்கு ஜாலியாக வெரி நைஸ். நிறையா புது புது தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களை பற்றி இன்னும் நிறையா அறிந்து கொள்றதுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக எனக்கு இருந்தது, ஆடியன்ஸ்க்கும் அதே இருந்துன்னு நம்புகிறேன். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் மைக்கேல் அண்ட் ஃபார் யாருக்கும் வந்து நிறையா பண்ணுங்க இன்னும். கண்டிப்பாக. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ஃபார் கமிங் டு போரிங் ஷோ. தேங்க்யூ ஒன் இந்தியா நேயர்களே. இன்னொரு போரிங் ஷோவில் சீக்கிரமாக உங்களை போர் அடிக்கிறதுக்கு நான் வரேன். உமா மகேஸ்வரன்.